ஊரா விட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு பல தடவை சொல்லியாச்சு சிஎம் சார். உங்களுக்கு காது தான் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்லாம் எப்படி டேஸ்டா இருக்குதா? உங்களுக்கு டேஸ்டா தான் இருக்கும், எங்களுக்கு அப்படி இல்ல. நான் தெரியாம தான் கேக்குறேன். கரூர் சம்பவத்துல 41 பேர் உங்களை பார்க்க வந்து கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அப்ப நீங்க 20 லட்சம் ரூபாய் வந்துட்டு நிவாரண நிதி கொடுத்தீங்க. டிஎம்கே ஆட்சிங்கிறதுனால அவங்களும் ஒரு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தாங்க. சரிங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? 41 குடும்பத்துக்குமே வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை போட்டு தரப்போறதா சொல்றீங்க. தொடர்ந்து நீங்க ஆட்சியில உட்கார்ந்ததுல இருந்து உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு விருப்பமானவங்க, உங்களால பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அரசு வேலையை தூக்கி அப்படியே தானமா அள்ளி கொடுக்குறீங்களே, கொடை வள்ளல் மாதிரி. ராத்திரி பகலா கண் முழிச்சு படிச்சவங்களா நக்கிட்டு போறதா? என்ன செய்யும் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை நம்பி ஓட்டு போட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் நீங்க பண்ற கைமாறு இதுதானா? அவன் உட்காந்து பேஸ்ட்ல டீ வச்சு நைட்டு பகல் பார்க்காம முட்டி முட்டி படிச்சுக்கிட்டு டிஎன்பி எக்ஸாம்ல ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைச்சிடாதா, உள்ள போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு உங்களோட சுயலாபத்துக்காக 41 பேருக்கு வேலையை கொடுத்துட போறீங்க, அப்படிதானே?